வணக்கம் நண்பர்களே. இவ்வாறாக பலவிதமான திருவிளையாடல்களை புரிந்து கொண்டிருந்த மகோற்கடரை அழிக்க 400 அரக்கர்களை அனுப்பிய வண்ணம் இருந்தான் நார அந்தகன். அப்பொழுது ஒரு நாள் காசிராஜனின் அரண்மனைக்கு மேகன் என்ற ஜோதிடன் வந்தான். அவன் அரசனை பார்த்து, வேந்தனே, உனது நாட்டிற்கு மிகப்பெரிய தீங்கு வர இருக்கின்றது. தாங்கள் அழைத்து வந்திருக்கும் முனிகுமாரனின் ஜாதகமானது சரியாக இல்லை. அவன் இருக்கும் இடத்தில் தடைகளும் இழப்புகளும் ஏற்பட்ட வண்ணமே இருக்கும். எனவே அவனை காட்டிற்குள் விரட்டி விடுங்கள் என்றான். அவனது எண்ணத்தை புரிந்து கொண்ட காசிராஜன், ஓஹோ, அப்படியா? அப்படியானால் அவனை நீங்களே அழைத்து செல்லுங்கள், எனக்கு தொல்லை விட்டது என்றார். இதனால் மனமகிழ்ந்த ஜோதிடன் வெளியில் விளையாடிக் கொண்டிருந்த மகோற்கடரின் கையை பிடித்து, வசமாக மாட்டிக்கொண்டாயா என்று சொல்லி இழுத்தான். யார் மாட்டிக்கொண்டது, நானா என்று கேட்டுக்கொண்டே தன்னுடைய கழுத்தில் அணிந்திருந்த முத்து மாலையை கழற்றி ஜோதிடனின் கழுத்தில் அணிவித்தார் மகோற்கடர். அடுத்த கணமே அந்த ஜோதிடன் எரிந்து சாம்பலானான். இதனை கேள்விப்பட்ட நார அந்தகன் தான் அனுப்பி வைத்த அத்தனை அசுரர்களையும் அந்த சிறுவன் யமலோகத்துக்கு அனுப்பிவிட்டான். அதற்கு காரணமான அந்த காசிராஜனின் நாட்டை சூறையாடுங்கள் என்று கூறி 3 அசுரர்களை அனுப்பி வைத்தான். அதில் அந்தகாசூரன் என்பவன் நாடு முழுவதையும் இருளாக்கினான். இதனால் அனைத்து உயிர்களும் பகலிலேயே கண் தெரியாமல் தடுமாறின. அடுத்ததாக தூங்காசுரன் என்பவன் நகரத்தை சுற்றிலும் மலைகளை எழுப்பி யாரும் வெளியேறாத வண்ணம் தடுத்தான். 3வது அசுரனான சம்பாசுரன் மேகமாக மாறி கடுமையான மழை பொழிந்து மக்களை துன்புறுத்தினான். இதனை கண்ட விநாயகப் பெருமான் உடனடியாக ஒரு பெரிய ஆலமரத்தை தோற்றுவித்து அதன் மீது ஒரு சிறிய பறவையாக மாறி அமர்ந்து தன்னுடைய சிறகை விரித்து படபடவென்று அடித்தது. உடனடியாக பெருங்காற்றானது உண்டானது. அந்த காற்றானது மேகங்களை ஒன்றாக திரட்டி மலை மீது சென்று மோத வைத்தது. இதனால் அந்த 2 அசுரனின் வலிமையானது ஒடுங்கியது. உடனே மகோற்கடர் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்தார். அதிலிருந்து புறப்பட்ட நெருப்பானது அந்தகாசூரனை சுட்டெரித்தது. உடனே அவன் தன்னுடைய மாயையை கைவிட்டு ஓடி ஒளிந்து கொண்டான். இதனால் இருளானது நீங்கி உலகெங்கும் வெளிச்சமானது பரவத் தொடங்கியது. மக்களும் துன்பத்திலிருந்து விடுபட்டனர். இந்த 3 அரக்கர்களையும் மகோற்கடர் தன்னுடைய வலிமையால் கொன்றார். அரக்கர்களின் உடலானது அவர்களின் தாயான பிரம்மரை முன்னால் போய் விழுந்தது. இதனைக் கண்டு அவள் கடும் கோபம் கொண்டு மகோற்கடரை அழிக்க ஆவேசத்தோடு விஷம் கலந்த பலவிதமான தின்பண்டங்களை ஏந்தி கொண்டு காசியபரின் மனைவியான அதிதி தேவி வடிவத்தில் வந்தாள். அதிதி தேவி தன்னுடைய நகரத்திற்கு வந்திருப்பதாக எண்ணிய காசிராஜனும் அவளை மிகுந்த மரியாதையோடு வரவேற்று உபச்சாரங்கள் செய்தான். அவளை கண்டதும் ஏதும் அறியாதவன் போல அம்மா என்று பாசத்தோடு அழைத்து கொண்டே அவளின் மடி மீது ஏறி அமர்ந்தார் மகோற்கடர். அவளது எண்ணம் ஈடேறியதா என்பதனை அடுத்த அத்தியாயத்தில் அறிவோம்.